அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி கடந்த காணொலியுடைய தொடர்ச்சி இது. இன்னொரு மாடல் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? ரோ எஷ்லான் ஃபார்ம், நிறை ஏறுபடி நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ரைட், கொடுத்ததை கவனமாக பாருங்கள். 0 3 1 6 -1 0 2 5 4 2 0 0 அதை எடுத்து இங்கே எழுதிட்டோம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு முயற்சி பண்ணுவோம்? இந்த ஃபார்முக்கு கொண்டு முயற்சி பண்ணுவோம். ரைட், இந்த ஃபார்ம் இருக்கணும். இதெல்லாம் என்னவா இருந்தால் பரவாயில்ல, 0வா இருந்தால் பரவாயில்ல. இதான் நம்மளோட ஆசை. அது சாத்தியமானு பார்க்கலாம். எதை பிவட் பண்ணணும்? இவனை மையமாக வச்சு ஆரம்பிக்கணும். ஐயோ, அவன் 0வா இருக்கான். அப்போ என்ன பண்ணுறேன்? இவங்க 2 பேரையும் மாற்றிடுறேன். சரியா? -1 0 2 5 மேலே போயிடுறான். 0 3 1 6 கீழே வந்துடுறான். பாருங்க, -1 0 2 5 மேலே போயிட்டான். 0 3 1 6 கீழே வந்துட்டான். அப்போ இனிமே இவனை பிவட் பண்ணலாம். ரைட், அப்போ இவனை பிவட் பண்ணி இவனை 0 வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். இந்த ரோ பூராத்தையும் 4ஆல் பெருக்கி இவனோட கூட்டினா போதும். ரைட், இங்கே பாருங்க, 4ஆல் பெருக்கி இவனோட கூட்டினா இவன் 0 ஆயிடுவான். இந்த 0 ஆயிட்டான். இவன் 4ஓட பெருக்குங்க, 0, அவனோட 2ஓட கூட்டுங்க 2 வந்துடுவான். ரைட், இவன் 4ஆல் பெருக்குங்க 8, 0ஓட கூட்டுங்க 8. இவன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 20, 0ஓட கூட்டுங்க 20. அப்போ புது ரோ கிடைச்சிட்டான். இப்போ இதை கவனமாக பாருங்க. பார்த்தீங்கன்னா இவன் இங்கே 1 வந்துட்டான். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரியா? இவனுக்கு கீழே உள்ள எல்லாரும் 0 ஆயிட்டாங்க. நம்ம நோக்காதான். சரி, அவனுக்கு கீழே உள்ள எல்லாரும் 0 ஆயிட்டாங்க. அவன் அடுத்த ரோக்கு வரணும். அடுத்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிறோம். 3. இவன் மூலமா இவனை 0 ஆக்கணும். சரியா? எப்படி 0 ஆக்குறது? 3க்கு 2க்குள்ள தொடர்பு என்ன? 3. ரைட், நம்ம 2 ஆக்கணும் இல்லைங்களா? அப்ப 2/3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடுவான்? 2 ஆயிடுவான். -2/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இவன் -2 ஆயிடுவான். அப்ப கூட்டினா என்ன ஆயிரும்? நமக்கு 0 ஆயிரும். ஸோ இவனை -2/3 மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். மேலே உள்ள வேல்யூ அப்படியே போட்டுட்டோம். செகண்ட் ரோவையும் அதே மாதிரி போட்டுட்டோம். 3வது ரோ மட்டும் இப்போ என்ன செய்ய போறோம்? இவனை பிவட் பண்ணி இவனை ஆல்டர் பண்றோம். ஸோ -2/3 மல்டிப்ளை பண்ணா இவன் -3 ஆயிடுறான். கூட்டினீங்கன்னா என்னவா மாறிடுவான்? அவன் 0வா மாறிடுறான். ரைட், இவனை -2/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2/3. ஸோ 8 - 2/3. சரிங்களா? 24 - 2 / 3 22/3. ரைட், இவனை -2/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரைட் 2 - 4 கூட்டினா 16. இப்போ கவனமா பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஆக்சுவலா பிவட்டிங் இனிமே யார்கிட்ட பண்ணணும்? இவன் முடிஞ்சு இவன்கிட்ட பண்ணணும். இவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இவனுக்கு கீழே யாரும் இல்லை. சரிங்களா? அப்ப இதுக்கு மேல இந்த ஈக்குவேஷனை நீங்க என்ன செய்ய முடியாது? ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதை நம்ம தைரியமா நம்ம என்ன சொல்லலாம்? இதை ரோ எஷலன் ஃபார்ம்னு சொல்லலாம். ஆனா இன்னும் துல்லியமா செய்யறதுன்னா இந்த ஈக்குவேஷனையும் நம்ம 3ஆல டிவைட் பண்ணோம். அப்ப என்ன ஆகும்? என்ன செஞ்சு காமிச்சிடறேனே. ரொம்ப எக்ஸாக்டா டெக்னிக்கலா சொல்றதுனா இதுவே சரிதான். பட் டெக்னிக்கலா சொல்றதுனா -1 0 2 5 0 இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 3ஆல டிவைட் பண்ணுங்க. 1 1/3 6 3 வச்சு பார்த்தீங்கன்னா 2. இந்த ஈக்குவேஷன்ல 22 இருக்கான். ரைட், எப்படி வந்துச்சுன்னா இவனை 3ஆல மல்டிப்ளை பண்ணி இதை ஒழுங்காக்குனீங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை 22 டிவைட் பண்ணிருங்க. அப்ப என்ன ஆகும்? 0 0 1. ரைட், 28 42 என்ன ஆகும்? இது 11 ஆகும். இவன் 24 இல்லையா? 24 / 11. இப்போ நீங்க பார்க்கலாம், எசென்ஷியலா எங்க இருக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு. ஈவன் இந்த ஈக்குவேஷன் நீங்க -1ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்? இது +1 ஆயிரும். இவங்க 2 பேரும் மைனஸ் ஆயிடுவாங்க. இந்த ஃபார்ம் தான் ஸ்ட்ரிக்டஸ்ட் சென்ஸ்ல இவன் தான் என்னது? ரோ எஷ்லான் ஃபார்ம். இதோட தாராளமா நிப்பாட்டலாம். ஏன்னா மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாமே இப்படி உள்ளது இப்படி மாத்துறது எப்படிங்கிறது தெரியும். ஸ்ட்ரிக்டான அர்த்தத்துல சாரு சொல்றேன். சரியா?